Hi friends, welcome to GJ Creations Simple Crafts. இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல் க்ரீன் கலர் ப்ளவுஸுக்கு தான் டிசைன் பார்க்க போகிறோம். இது என்னுடைய ஃபஸ்ட்டு அவுட் சைட் ஆர்டர் ப்ளவுஸ். இது ஃபுல்லாகவே வந்து கோல்டன் கலரில் ஒர்க் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் கோல்டு பீட்ஸு வச்சு தான் டிசைன் பண்ண போகிறேன். இந்த ஃப்ளார் டிசைன் தான் பேஸ் பண்ணி பண்ண போகிறோம், ஒரு கொடி டிசைனு. ஸோ இது மாதிரி நான் ஒரு ட்ரேஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஃப்ளார் கட் பண்ணி எடுத்துகிட்டு டிஸ்டன்ஸு இந்த ஸ்கேலில் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி பாயிண்ட் பண்ணிவிட்டு நான் இந்த ஃப்ளாரை இப்போது ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து அவுட்லைன் கொடுக்குறதுக்கு சென்டரில் இந்த க்ரீன் கலர் பீட் ஒட்டிட்டு அதை சுற்றி அவுட்லைன் கொடுக்கறதுக்காக பால் செயினும் ஸ்டோன் செயினும் யூஸ் பண்ணலான் இருக்கேன். இது பால் செயின். அதே மாதிரி இதை வந்து அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் பால் செயினை. இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த ஷேப்புக்கு நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த பால் செயினை ஒட்டிடலாம். ரொம்ப சிம்பிள், ஆனால் ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக கிராண்டாக செம்மையாக வந்துருந்துச்சு. ஸோ இப்போது இந்த மாதிரி பால் செயினை நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒட்டிடலாம். அந்த ஷேப்பு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒட்டும்போது கொஞ்சம் கவனமாக அந்த பெட்டலில் இருக்கக்கூடிய அந்த டிசைன் வர்ற மாதிரி பால் செயின் நம்ம கரெக்ட் பண்ணி ஒட்டணும். ஸோ இதே மாதிரி இந்த 4 பெட்டலையுமே நம்ம வந்து இப்போது கரெக்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த சாரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லோ அண்டு க்ரீன் காம்பினேஷனில் பெரிய பெரிய செக்ஸ் இருக்கிற மாதிரி சாரீ. அதில் பல்லு க்ரீன் கலரில் வந்ததுனால ப்ளவுஸும் இந்த க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஷேப் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கரெக்டாக ஓட்டினோம்னா தான் அந்த டிசைன் வந்து கரெக்டாக அந்த ஃப்ளார் டிசைன் கரெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போது ஒட்டியாச்சு. இதே மாதிரி வரைஞ்சி வச்சுருக்க மற்ற எல்லா ஃப்ளார்ஸையுமே இப்போ நாம் ஒட்டி முடிச்சிடலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ணது. இப்போ இந்த ஒவ்வொரு ஃப்ளார்ஸ்க்கும் இடையில வந்து ஒரு கொடி டிசைன் பிளான் பண்ணி வரைஞ்சிருக்கேன். அந்த கொடி டிசைன் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பால் செயினையும் ஸ்டோன் செயினையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட் கலர் ஸ்டோன் செயின், பால் செயின் கோல்டன் கலரில். ஸோ இந்த 2யும் கொடி மாதிரி நம்ம இப்போ டிசைனாக பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ அதில் நான் வரைஞ்சி வச்சுருக்கிற அந்த லைனுக்கு மேலே கம் அப்ளை பண்ணிவிட்டு டபுள் லேயராக இப்போ நம்ம பால் செயினையும் ஸ்டோன் செயினையும் ஓட்டணும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஸ்டோன் செயின், அது கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே இந்த சைடில் வந்து நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டலாம். ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கு மேலே அதை ஒட்டியே கம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம இப்போ இந்த பால் செயினையும் ஒட்டிடலாம். ஸோ இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா கொடி டிசைனையும் நான் வந்து இப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கொடி டிசைனில்
அதில் சைடில் கோல்டன் கலரில் இது மாதிரி கிளிட்ரி கோதுமை பீட்ஸு லீஃப் டிசைனுக்காக ஒட்டியிருக்கேன். இதுவும் கோல்டன் கலர் தான். ஸோ இது ஃபுல்லாக அது மாதிரி அந்த கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த கொடியோட எட்ஜஸில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன இடத்துல சேம் கோல்டு கலர் ரவுண்டு பீடு வந்து ஃப்ளாட் பீடு அது ஒட்டியிருக்கேன். இது ரவுண்ட் சக்கரி. இப்போ ப்ளவுஸில் மற்ற இடங்கள் ஃபுல்லாக இது மாதிரி ரேண்டமாக இந்த ரவுண்டு சக்கரையாக ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஸ்டோன் ஒர்க்கு பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு ப்ளவுஸ் ஃபுல்லாக. கைக்கும் நெக்கில் என்ன டிசைன் பேக் நெக் பண்ணமோ அதே தான் கையிலையும் பண்ணியிருக்கேன். உள்ளுக்குள்ளே வந்து ஃப்ளாரை ஃபில் பண்ணுறதுக்கு சுகர் பீட்ஸு கம் வச்சு அப்ளை பண்ணி அது மேலே சுகர் பீட்ஸு ஒட்டியிருக்கேன். ஸோ இதை எப்படி ஒட்டலாங்கிறத இப்போ பார்க்கலாம். அந்த ஃப்ளாரோட உள் பக்கம் ஃபுல்லாக கொஞ்சம் நிறையா எக்ஸ்ட்ராவாக கம்மை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த கம்முக்கு மேலே நம்ம சுகர் பீட்ஸை வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நிறைய கம் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இந்த சுகர் பீட்ஸை தான் இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே அப்ளை பண்ண போகிறோம். இது மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த கம் இருக்கிற இடம் ஃபுல்லாக நல்லா செட் ஆகிற மாதிரி சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதை வந்து மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும், ரொம்ப அழுத்தி பண்ணிடக்கூடாது. இது மாதிரி ஃப்ளார் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் நல்லா ட்ரை பண்ண விட்டுறணும். ஓரளவுக்கு அது ட்ரை ஆகிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறதுலாம் கம்மில் செட் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறத நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம், அவுட்லைனை கரெக்ட் பண்ணிவிட்டு. ஸோ இப்போ நான் இது வந்து ஃபுல்லாக முடித்து எடுத்துட்டேன். கம்ப்ளீட் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இனி ஃப்ரண்ட் நெக்கும் இதே மாதிரி பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது பார்த்துடலாம். ரேண்டம் ஸ்டிச்சு அங்கங்கே இது அந்த 2 லைன்லேயும் நம்ம சேர்த்தே பால் செயின் அதே மாதிரி அந்த கோல்டன் ஸ்டோன் செயின் 2க்கும் சேர்த்தே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அந்த கரெக்டாக அந்த 2 எட்ஜஸ்லேயும் வர்ற மாதிரி நம்ம உள்ளே விட்டு எடுத்தோம்னாக்க வெளியில் நம்ம தச்சிருக்கிறதே தெரியாத அளவுக்கு நீட்டாக லுக்கு கிடச்சிரும் நமக்கு. இப்போ நம்ம தச்சு முடிச்சாச்சு. நம்ம as usual நாட் போடுற மாதிரி போட்டு ப்ளவுஸ் டிசைனை எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தச்சு முடிச்சிடலாம். இப்போ நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி அந்த பட்டன்லேருந்து எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் நமக்கு ஃபைனல் லுக்கு. பியூட்டிஃபுல்லாக நல்லா கிராண்டாக ஒரு கோல்டன் கலர் ப்ளவுஸ் டிசைன் நமக்கு கிடச்சிருச்சு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த நெக்கு ஃப்ரண்ட் எல்லாமே ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு கையில் ஸ்லீவு எல்லாத்துலேயுமே சேமாக அந்த கொடி டிசைன் வர மாதிரி தான் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.